அதான் பயிற்சி பண்ணணும். ஆனா இவன் என்ன பண்றான்? சாமி முன்னாடி நின்று இருக்கான். சாமி என்ன பண்றாங்க? இவன் கூட பேசுறாங்க. பேசுறது மட்டும் இல்லாம சாமி இவனுக்கு வேலை பண்றாங்க. இந்த மாதிரி எந்த சாமியும் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சாதாரண ஆசாமி என்ன பண்றான்னா, ஒரு உதவின்னு கேட்டு போனோம் அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாத்தையும் புளிஞ்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் போனா போட்டுன்னு ஏதோ பிச்சைக்காரங்க உதவி பண்ணுவாங்க. ஆனா கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய பக்தனுக்கு தேரோற்றக்கூடிய விதத்துல இறங்கி என்ன பண்றாரு? சேவை பண்ண. யாரோ ஒருத்தர் சொன்னீங்க தேரோட்டுறாருன்னு சொல்லிட்டு. கிருஷ்ணன் ஏன் தேரோட்டுறாருன்ட்டு. சோ கிருஷ்ணன் இதை காட்டுறாரு. நான் என்னுடைய பக்தனுக்கு பராதீனன், என்னுடைய பக்தனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி காட்டுறதா இங்க காட்டுறது. பொதுவா நம்ம என்ன நினைப்போம்? கடவுள் அப்படின்னா எப்படி இருப்பாரு தெரியுமா? ஒரு பாஸ் மாதிரி மேல உட்காந்துட்டு இருப்பாரு. கண்ணு சிகப்பா பார்த்துட்டே இருப்பாரு. நீ என் கோயிலுக்கு வரையா, நீ மட்டும் சொர்க்கத்துக்கு போ. அங்க உனக்கு ஏஞ்சல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? உனக்கு விசிறிட்டு இருப்பாங்க இல்லையா? நீ என் கோயிலுக்கு சர்ச்சுக்கு வரலையா, குத்தி யூ வில் இட்டர்னலி பர்ன் இன் ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அப்படிதான் பார்ப்பாங்க. பட் இந்த கடவுள் அப்படி கிடையாது. இந்த கடவுள் அப்படி இல்லாம தன்னுடைய பக்தனுக்கு என்ன பண்றாரு? இறங்கி சேவை பண்றாரு. நாம் கடவுளுக்கு சேவை பண்றதை காட்டிலும் கடவுள் என்ன பண்றாரு? பக்தனுக்கு அதிக சேவை பண்ணக்கூடிய ஒரு குணத்தை காட்சார். ஆனா பொதுவா பார்த்தோம் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் வரணும் அப்படின்னா, இது என்னது? கடவுளை பார்த்துட்டு ஒருத்தர் அழுவான, கடவுள் முன்னாடி ஒருத்தர் அழுகலாமா? கடவுளே முன்னாடி இருக்காரு, அவர்கிட்ட போய் ஏன் அழுகுனேன் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம்? ஒருத்தர் கொஸ்டின் கேட்கலாம். அவர் ஒரு தாட் சொன்னாரு. இவ்வளவு போருக்கு மத்தியில இங்க என்ன இருக்கு? ஒரு அமைதியான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொருத்தர் யாரா சொன்னார் இல்ல, கிருஷ்ணர் வந்து வெப்பன் இல்லாம ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ரெண்டு சேம் விஷயம் தான் சொன்னாங்க. ஸோ கிருஷ்ணர் நமக்கு இதையும் காட்டுறாரு. இந்த உலகத்துல எப்பயுமே வார் சிச்சுவேஷன் தான்ப்பா இருக்கும், எப்பயும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பட் நீ எப்படி இருக்கணும்? அதுல பீஸ்ஃபுல்லா கத்துக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். ஸோ பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிலாசபிக்கல் தாட். பிலாசபிக்கல் தாட் அப்படின்னு சொல்லி சொல்றதை காட்டிலும் ஒரு பெரிய ரியலைசேஷன் சொல்லி சொல்லலாம். உண்மையில ரியலைசேஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியாது, புஸ்தகத்துல போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. நான் இனிப்பு சாப்பிட்டு பார்த்தேன், லட்டு சாப்பிட்டு பார்த்தேன், லட்டு இனிப்பா இருந்தது அப்படிங்கிற விஷயத்த நீங்க என்ன பண்ண முடியாது. எவ்வளவுதான் புக்ல உட்காந்து எழுதினாலும் ஒருத்தருக்கு புரிய வைக்கவே முடியாது. ஸோ இது வந்து பர்சனல் ரியலைசேஷன். அவங்க என்ன பண்ணும்? இதை ரியலைஸ் பண்ணும், பர்சனலா ரியலைஸ் பண்ணும். நம்ம போன வாரமே பேசியிருக்கோம். ஞானம் விஞ்ஞானம் ரெண்டு விஷயம் பேச ஞாபகம் இருக்கா? ஞானம்னா என்னது? தியரட்டிக்கல் நாலேஜ் சொன்னேன். விஞ்ஞானம் அப்படின்னா பிராக்டிகல். போன வாரம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? லட்டு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்ல. எங்க டேஸ்ட் இருக்கு? லட்டுல இருக்கா? கிடையாது. நாக்குல இருக்கா? கிடையாது. ஆத்மாவுல இருக்கா? கிடையாது. எங்கதான் இருந்தது? கடைசியில பரமாத்மான்னு சொல்லிட்டு கடைசியில பரமாத்மா கிட்ட முடிச்சோம் இல்லையா? அப்ப இந்த பகவத்கீதை கையில வச்சிருக்கீங்க இல்லையா, இது தியரட்டிக்கல் நாலேஜ் தான். இதை நீங்க பர்சனலா ரியலைஸ் பண்ணல அப்படின்னா இது உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த புக்கு பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க பகவத்கீதை வீட்டுல வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது, இது பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்லுது? வேதமாகவே இருந்தாலும் தேர் ஆல் லோவஸ்ட் நாலேஜ். பராவித்யா அபராவித்யான்னு சொல்லி சொல்லுவாங்க. அபரா அப்படின்னா லோவஸ்ட் நாலேஜ், பராவித்யானா ஹையஸ்ட் நாலேஜ். எது லோவஸ்ட் நாலேஜ் தெரியுமா? கையில வச்சிருக்கீங்கல்ல, பகவத்கீதை லோவஸ்ட் நாலேஜ் தான். எப்ப உங்களுடைய ரியலைசேஷனுக்கு வராத வரைக்கும் இது லோவஸ்ட் நாலேஜ் தான். எப்ப நீங்க அதை ரியலைஸ் பண்றீங்களோ அப்பதான் என்ன ஆகுது? உங்களுடைய ஹையஸ்ட் நாலேஜா வரும். அதுக்கு பிறகு அபராவித்யான்னு சொல்லி சொல்லுங்க. நான் பேசுற விஷயம் புரியுதா உங்களுக்கு? தியரி அப்படிங்கிறது நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஏட்டு சுரக்காய் கரிப்புதவாதம் அப்படின்னு என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது. நடைமுறைக்கு வாங்க. ஆனா ஏன் கரிப்புதவாதி ஏட்டு சுரக்காய் சொல்றாங்க? அதான் எனக்கு புரியல. எதாவது இருக்கு விளக்கம் இருக்கல. ஏட்டு சுரக்காய் அப்படின்னு என்னது? சுரக்காய் எல்லாரும் தெரியும், தெரியுமா? பாட்டில் கார்டு, பாட்டில் கார்டு சொல்லுவாங்க. ஏட்டு சுரக்காய் ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. அது ஏன் கரிப்புதான் சொல்லி சொல்றேன். பட் என்ன சமைக்க முடியாது சொல்றாங்க. அதே போலதான் பகவத்கீதை புஸ்தகத்துல இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேர் புக்கை வாங்கி வச்சிருக்காங்க.
பட் அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த கதையை இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். என்ன பண்றாருன்னா, ஸ்ரீரங்கத்துல ஒரு 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 பக்தர் அவருடைய குரு சொல்லியிருக்காரு, நீ தினமும் பகவத்கீதை படிடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் படிப்பறிவு அவர் கிடையாது. இருந்தாலும் குரு சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால என்ன பண்ணாரு, அவரு படிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. என்ன பண்ணாரு, புக் ஓபன் பண்ணுவாரு, என்ன நினைப்பாரு, ஒவ்வொரு எழுத்தா கூட்டி படிக்க முயற்சி பண்ணுவார். படிக்கவே தெரியாது. சுத்தி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவரை பார்த்து சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்டா படிக்கிற, நீ எல்லாம் புக்கை ஓர வச்சிடுற, நீ படிப்பன்னு தெரிஞ்சா வியாசர் புக்கே எழுதிருக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அவருக்கு பொருட்படுத்தவே இல்லை. அவர் நினைச்சாரு, குரு சொல்லிட்டாரு, என்ன பண்ணி அவன் கண்டிப்பா படிச்சவன் படிச்சுட்டே இருக்கார். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது சைத்தன்யர், கிருஷ்ண சைத்தன்யர் அப்படின்ற ஒரு சன்னியாசி, கிருஷ்ண அவதாரம் தான், அதை அப்புறம் பத்தி அவங்கள பத்தி அப்புறம் பார்க்கலாம். அந்த கிருஷ்ண சைத்தன்யர் என்ன பண்றாருன்னா, அந்த பக்கம் போறாரு சன்னியாசி. அவரு பாக்குறாரு, இவர் என்ன பண்றாரு, இந்த பக்தர் உட்காந்து இல்ல படிச்சுட்டு இருக்காரு, பகவத்கீதை தப்பு தப்பு படிச்சுட்டு இருக்காரு, தப்பு தப்பு படிச்சுட்டு இருக்காரு. பக்கத்துல வராரு, பக்கத்துல கேட்கிறாரு, என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்கிறாரு. நான் பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கேன். சரி, பகவத்கீதை படிச்சுட்டு இருக்க, அப்புறம் அழுதுட்டு இருக்க. நான் புக்கை என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரு அழுதுட்டு இருந்தாரு. புக்கு படிச்சு தெரிஞ்சு அழுகலாம், அவர் என்ன பண்றாரு, புக்கை வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காரு. ஒரு சில சமயம் நம்ம கூட புக்கை வச்சு அழுதுட்டு இருப்போம். இதனால உள்ள போய் தொலைய மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு இல்லையா. எங்க அப்பா நாங்க பரிசு படிச்சிருக்கோம் பாப்பாரு, புக்கு வாங்கி புக்கு கண்டு வச்சு தொலைச்சு போடாரு, அந்த புக்ல இருக்க 4 பேர் உள்ள போட்டு எங்க படிக்க போறோம்னு சொல்லிட்டு கிண்டலுக்காக சொல்லுவார். நான் சின்ன வயசுல ரொம்ப அசிங்கமா அழுதுவேன். எல்லாம் பண்ணார், அப்பா எங்க அப்பா எங்க தம்பி வருவாங்க, நோட் எடுத்து, ஆஹா கண்ணை வச்சு ஒத்திக்கிற மாதிரி இருக்கடா சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அவர் பாக்குறாரு, பார்த்து கேட்கிறாரு, ஏன் அழுகிற, புக் வச்சுட்டு ஏன் அழுகுறன்னு கேட்கிறாரு. ஏன் படிக்கிறேன்னு முதல்ல கேட்கிறாரு. எனக்கு தெரியாது, படிக்க தெரியாது, குரு சொன்னார், நான் படிச்சுட்டு இருக்கேன். சரி, நல்ல விஷயம் தான், படிச்சுட்டு இருக்கேன், அது ஏன் அழுதுட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவரு இந்த போட்டோவை காட்டுறாரு. இந்த ஃப்ரண்ட் போட்டோ இருக்கு இல்லையா, இந்த போட்டோவை காட்டு, எனக்கு இதை பார்த்தாதான் அழுக வருதுன்னு சொல்லி சொல்றாரு. இதை பார்த்து என்ன அழுக வருது அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அவர் சொன்னாரு, கிருஷ்ணர் பகவானா இருந்தும் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பக்தனுக்கு இறங்கி வந்து சேவை பண்றாரு. தேரோட்டி அப்படிங்கிறது ஒரு நல்ல பொசிஷன் கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல தேர் ஓட்டணும் அப்படின்னா அதுக்குன்ட்டு ஒரு ஃபேமிலி இருக்கவங்க தேர் ஓட்டுவாங்க, எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அது பெரிய பெரிய பர்த்தா நம்ம கருதுறது கிடையாது. அதே போல தேர் ஓட்டும் போது என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மேல உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, ரொம்ப ஹைட்ல இருப்பாங்க. சண்டை போடும் போது தேர் ஓட்டி ரொம்ப கீழே இருப்பான். ஏன் கீழே இருப்பான்னா, சண்டை போடும்போது இவனை சாகடிச்சுட்டு என்ன பண்ண முடியாது, அவன் போக முடியாது. அதனால இவன் ரொம்ப லோவா அவனுக்கு ஒரு சீட் கொடுத்துருப்பாங்க சேஃபா வச்சுக்கிறதுக்கு. கீழே இருப்பான், மேல சண்டை போடுறோம் மேல இருப்பான். அவன் என்ன பண்ணும், போர்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ரைட் சைடு போ, லெஃப்ட் சைடு போ, ஸ்ட்ரைட்டா போன்னு சொல்லி சொல்லணும். அங்க நம்ம என்ன பண்ண முடியாது, ஜிபிஆர்எஸ் தான் போட்டு கொடுக்க முடியாது இல்லையா, கூகுள் மேப் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்ல முடியாது, கம்யூனிகேஷன் பண்ண முடியாது, கத்த முடியாது. அந்த பக்கம் ரைட் சைட்ல போனா லெஃப்ட் சைட்ல போனான்னு கத்திட்டு இருக்க முடியாது, கத்தி இருந்தா சண்டை போட முடியாது இல்லையா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ரைட் சைடு போகணும் அப்படின்னா கீழே உட்காந்து ஓட்டிட்டு இருக்காருல்ல, அவருடைய தோல் இருக்கு இல்லையா, தோல் பக்கத்துல ரைட் சைட்ல தட்டுவாங்க காலில். லெஃப்ட் சைடு போகணும் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல காலில் தட்டுவாங்க. அப்படிதான் என்ன பண்ண முடியும், அவங்க ரைட்டும் லெஃப்டும் தெரிஞ்சு போவாங்க. இப்ப யாரு கிருஷ்ணரை உதைக்கிறது, அர்ஜுனன் உதைக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு சிச்சுவேஷன் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் தானா எடுத்துக்கிட்டார். பகவானுக்கு இது செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் தன்னுடைய பக்தன் மேல இருக்கக்கூடிய ஆசையினால, அன்புனால என்ன பண்றாரு, இந்த ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டார். இதை பார்க்கும் போது எனக்கு அழுக வரும்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த குதிரைக்கு தினமும் கொள்ளு வைக்கிறது, அதை குளிக்க வைக்கிறது, அதை மண்ணுல போட்டு புரட்டுறது. ஏன்னா குதிரைக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அந்த குதிரையை மெயின்டைன் பண்றதுக்கான சயின்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. அதை என்ன பண்ணாங்க, நல்லா மண்ணில் போட்டு புரட்டு நல்லா சுற்றி நமக்கு அந்த பக்கம் சுட்டுவாங்க. சுட்டு எடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் உடம்பு வலியெல்லாம் போகணும். அப்படி வேலையெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, கிருஷ்ணர் செஞ்சிருக்காரு. ஸோ கிருஷ்ணர் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கிருஷ்ணர் அப்ப துவாரகாதீசனா இருக்காரு. கிருஷ்ணர் துவாரகையில ராஜாவா இருந்தார். ராஜாவா இருந்தும் தன்னுடைய நண்பன், தன்னுடைய பக்தன் அப்படிங்கிறதுக்காக இறங்கி வந்து இவ்வளவு பண்ணார் இல்லையா. இந்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன வருது, அழுக வருது. இப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருப்பாரா, இப்படிப்பட்ட ஒரு பக்தன், இப்படிப்பட்ட பகவான் இருப்பாரான்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கும்போது அழுக வருதுன்னு சொல்லி சொன்னார்.
அப்ப அந்த கிருஷ்ண சைத்தன்யர் சொன்னாரா, பகவத்கீதை உனக்கு தாண்டா புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அவன் பகவத்கீதைய என்ன பண்ணவே இல்லை, படிக்கவே இல்லை. அவன் எதான் பார்த்தான், வெறும் ஃப்ரண்ட் பேஜ் தான் பார்த்தான். அவனுக்கு என்ன புரிஞ்சு போயிடுச்சு, பகவத்கீதை புரிஞ்சு போயிடுச்சு. நீங்க தான் பகவத்கீதை சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம், அவனுடைய ரியலைசேஷன்ல அவன் பர்ஃபெக்ட் ஆயிட்டான். அவனுடைய ரியலைசேஷன் என்னவா இருக்கு, கடவுள் எவ்வளவு கருணையோட இருக்கார். அப்படிப்பட்ட கருணையுள்ள கடவுளுக்கு நான் என்ன பண்றேன். நாம் என்னைக்குமே என்ன தெரியுமா யோசிப்போம், கடவுளுக்கு என்ன பண்ணார், கடவுளுக்கு என்ன பண்ணாரு, வாய் திறந்து என்ன பண்ணுவோம், பூசாம கேட்டுருவோம். ஆனா அவர் பண்ணக்கூடிய விஷயத்த லிஸ்ட் போட்டு கொடுத்தாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, திரும்ப கொடுக்கவே முடியாது. நாம் என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்ததுக்கு என்ன பண்ணியிருக்கோம். இந்த உலகத்துல நமக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, இங்க நான் வாழ்வதற்கு எல்லா விஷயத்தையும் கொடுத்து, இவ்வளவு செஞ்ச கடவுளுக்கு நீ பேசுறல்ல, வாய் திறந்து கேட்கறல்ல, கடவுள் எனக்கு என்ன பண்ணார் அப்படின்னு வாய் திறந்து பேசுறல்ல, அந்த சக்தி முதல் அவர் தான் கொடுத்திருக்காரு இல்லையா. அப்படிப்பட்ட கடவுளுக்கு நீ என்ன பண்ணிருக்கன்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. அப்படி யோசிச்சு ஆரம்பிச்சோம்னா அதுதான் உண்மையா ரியலைசேஷன். இந்த ரியலைசேஷன் வந்துருச்சு அப்படின்னா பகவத்கீதை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கும். இந்த ரியலைசேஷன் வரல அப்படின்னா பகவத்கீதை நீங்க தலையே படிச்சாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அல்டிமேட்டா பகவத்கீதையில நான் புரிஞ்சுக்க வேண்டியது என்னதான், ரியலைசேஷன் தான். நம்முடைய ரியலைசேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதனால பகவத்கீதை நீங்க என்ன பாருங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பிலாசபிக்கல் தாட்டா பார்க்காதீங்க. இத அர்ஜுனன் எப்படி புரிஞ்சுக்கிட்டா, இத கிருஷ்ணர் ஏன் சொன்னாரு, இது என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற கண்ணோட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பகவத்கீதை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லைன்னா எல்லாரும் ஒரு 101 நீங்களும் பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஸோ பகவத்கீதை என்ன முக்கியம், ரொம்ப முக்கியம், என்ன முக்கியம், ரியலைசேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீங்க யாரும் பதில் சொல்லவே இல்லை. நானே ஒரு கேள்வி கேட்டேன் இல்ல, இந்த புக்கை பார்த்தோன்னே ஃப்ரண்ட் பேஜை பார்த்தோன்னே என்ன எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன சொன்னேன், கிருஷ்ணரை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கான், அழுதுட்டு இருக்கான். கடவுளை பார்த்து ஏன் ஒருத்தர் அழுகணும், அவனும் ஏற்கனவே கடவுளையே பார்த்துட்டான் இல்லையா. கடவுளை வழிபட்டாவே ஒருத்தனுக்கு என்ன வரும், சந்தோஷம் வரும்னு சொல்லி சொல்றேன். கோயிலுக்கு வாங்க சந்தோஷமா இருப்பீங்க, கோயிலுக்கு போங்க அமைதியா இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றேன். ஆனா இவன் என்ன பண்றான், கடவுளை பார்த்து என்ன பண்றான், உட்காந்து அழுதுட்டு இருக்கான், கஷ்டப்பட்டு இருக்கான், குழப்பத்தில் இருக்கான், புலம்பிட்டு இருக்கான். அப்ப என்ன சார் அர்த்தம் அப்படின்ற ஒருத்தர் கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா. ஸோ பகவத்கீதையினுடைய சாரமான விஷயமே இதுதான். ஏன் ஒருத்தர் கவலைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தருடைய கவலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிற சாரமான விஷயம் இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல உங்களுக்கு தெரியுது. கடவுளை பார்த்தா சந்தோஷம் அடையலாம், கடவுள் கிட்ட இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா கடவுளை பார்த்து அழுதுட்டு இருக்கா, என்ன ரீசன், என்ன ரீசனா இருக்கும். நீங்க எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா, இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, கோயிலுக்கு வாங்க அமைதியா இருப்பீங்க, கடவுளை வழிபடுங்க சந்தோஷமா இருப்பீங்க சொல்றாங்கல்ல. ஆனா இங்க என்ன பண்றா, ஃப்ரண்ட் பேஜ்லயே பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியுது, கடவுளை பார்த்தா என்ன பண்றா, அழுதுதான் இருக்கா. என்னவா இருக்கும், ஆனந்த கண்ணீரை பகவத்கீதை படிச்சு பார்த்து தெரியும், குளம் போலும் அழுகுறான். ஐயோ சாமி என்னை விட்டு நான் ஓடி போயிட்டு அழுகுறான். இருக்காங்கம்மா, பட் கடவுளை பார்த்தா அந்த கவலையெல்லாம் வரக்கூடாது இல்ல. சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண முடியாது. கடவுளை பார்த்து சூழ்நிலையெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம்ல, கடவுளை ஹேண்டில் பண்ண வைக்கலாம்ல. சொல்லுங்க பரவாயில்ல. அதான் அவர் சொன்ன ஆனந்த கண்ணீரை நீங்க திருப்பி சொல்றீங்க. இப்போ வந்து கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் அழுகிறான், கரெக்டா? ஏன் அழுகிறான்னா அந்த புக்கா இருக்கிறதும் இவங்களோட சொந்தம் தான், அந்த புக்கா இருக்கிறதும் இவங்களோட சொந்தம் தான். அந்த சமயத்துல இந்த போர் எதுக்கு வந்துச்சு, கடவுளை பார்த்தா நம்ம எதனா கேட்போம், இது எதுக்கு நடக்குது, இவ்வளவு பேர் எதுக்கு சாகுறாங்க, ஒரே ஃபேமிலி. நல்லா பையன், நல்லா சொல்றானே, கைதட்டுக்கு எல்லாரும். நான் நிஜமா சொல்றேன். உங்க பேரு நாகார்ஜுன். தெலுங்கா, ஆந்திரா, கனடா? நாகார்ஜுன் பேர் பெற்று கொண்டாரு, அந்த கேட்டீங்க நாகார்ஜுன் விட்டாங்க. அவர் கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான். அர்ஜுன் நினைச்சான் எங்க சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, அவங்களோட சண்டை போட்டு அவளை சாவடிக்கணுமா அப்படின்னு நினைச்சான். நீங்க கேட்கிற கொஸ்டின் கரெக்ட் தான்.
பட் அர்ஜுனுக்கு அது செல்லுபடி ஆகாது. ஏன்னா இதற்கு முன்னாடி அர்ஜுனன் சண்டை போடாமல் இருந்தா பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி 3 முறை இவங்களோட சண்டை போட்டிருக்கான். 3 முறை இவங்களோட சண்டை போட்டிருக்காங்க. இப்ப நின்று இருக்காங்கல்ல அண்ணன் தம்பிங்க, இவங்களோட இதுக்கு முன்னாடி 3 முறை சண்டை போட்டிருக்கான், 1 முறை கிடையாது. அப்பெல்லாம் அழுகவே இல்லை. அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க, வீரமா சண்டை போட்டுதான் வந்தான். இப்ப மட்டும் ஏன் அழுகணும்? அது அவன் கடவுளான அவன் நினைக்கவே, அவன் ஃப்ரெண்டா நினைக்கிறான். சிம்பிள் விஷயம், சிம்பிளான சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது பகவத்கீதையோட எசன்ஸ், அவ்வளவுதான். இது புரிஞ்சுக்கிட்டா பகவத்கீதை புரிஞ்சுக்கிற மாதிரி. என்ன விஷயம் தெரியுமா, இந்த பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறம், கேட்கறதுக்கு கூட என்ன பண்ணா, அழுதுட்டு இருந்தான். பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண, அவன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய நார்மல் சிச்சுவேஷன் வந்துட்டான். ஸோ பகவத்கீதையோட கடைசியில கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுன் ஒரு வார்த்தை சொன்னான். பகவத்கீதைலாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொன்னான், கிருஷ்ணா நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அவன் பீஸ்ஃபுல் ஆயிட்டான், சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். நீ புரிஞ்சுதா? என்ன தெரியுமா விஷயம், கிருஷ்ணருடைய எண்ணம் அர்ஜுனுடைய எண்ணம் வேற வேறையா இருந்தது இல்லையா? எப்ப இவங்க 2 பேரும் ஒன்னாகுதோ அப்ப அங்க என்ன ஆயிடுச்சு, குழப்பம் கிடையாது. நாம் கடவுளுக்கு முன்னாடியே இருந்தாலும் எப்ப நாம் வேற விதமா ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கிறோமோ, கடவுளுடைய ஆலோசனை வேறையா இருக்கோ, அப்ப அங்க என்ன வரும், கண்டிப்பா கிளாஷ் வந்தே தீரும். ஏன்னா கடவுள் அப்படிங்கிறோம், நீங்க இந்த எக்ஸாம்பிள் புரிச்சுக்கோ. இந்த உடல் இருக்கு, இந்த உடம்பு அப்படிங்கிற ஹோல் ஃபுல் பார்ட். இந்த கை இருக்கு இல்லையா, இது என்னுடைய ஒரு அம்சம் இல்லையா, இட்ஸ் அ பார்சல், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் இல்லையா. இப்ப இந்த கை அப்படிங்கிறது இந்த உடம்போட என்ன பண்ணும், கோஆபரேட் பண்ணும் இல்லையா. இந்த உடம்பு என்ன நினைக்குதோ அதுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணும், கை வேலை செய்யும். எப்போ உடல் ஒரு நினைக்குது, கை வேற மாதிரி வேலை செஞ்சா என்ன ஆகும், ரெண்டுக்கும் கிளாஷ் தான் வரும். ஓனர் ஒருத்தர் இருக்காரு, அவரு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சபார்டினேட் ஒருத்தர் இருக்காரு. ஓனர் தான், நல்ல ஓனர் தான், நல்ல பணக்காரர் தான், அவரால் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும், நிறைய பேர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு மட்டும் பிரச்சனை வருது. என்ன ரீசன்? ஏன்னா இவருடைய ஆலோசனையும் ஓனரோட ஆலோசனையும் வேறையா இருக்கு. அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மா தான், பசங்க நல்லா பாத்துக்கிறாங்க. 10 பசங்க இருக்காங்க, 10 பசங்க நல்லா பாத்துக்கிறாங்க. அதுல ஒரு பையனுக்கு மட்டும் தான் பிரச்சனை வருது இந்த அப்பா அம்மாவோட. என்ன ரீசன்? அப்பா அம்மாவுடைய ஆலோசனை வேறையா இருக்கு, இந்த பையனுடைய ஆலோசனை மட்டும் வேறையா இருக்கு. நல்ல கண்ட்ரி தான், நல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு, நல்ல கவர்மெண்ட் தான், சிட்டிசன்ஸை நல்லா பார்த்துக்குது. ஆனாலும் ஒரு சில சிட்டிசன்ஸ்க்கு பிரச்சனை வருது. என்ன ரீசன்? ஏன்னா கவர்மெண்டோடைய ஆலோசனை வேறையா இருக்கு, இவனுடைய ஆலோசனை வேறையா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுதா ஏன் பிரச்சனை வருதுன்ட்டு? ஆக நமக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, நாம் இந்த இடம் அப்படிங்கிறது he has made some rules. இந்த பிரபஞ்சத்துக்கு யூனிவர்சல் ரூல் இருக்கு. அந்த ரூலுக்கு எப்ப நம்ம ஆப்போசிட்டா நடக்க ஆரம்பிக்கிறோமோ then we are in trouble. That's it. அப்ப பகவத்கீதையில அவன் கடைசி நேரத்திலமா புரிஞ்சுக்கிறான், கிருஷ்ணா நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்ய தயாராகுன்னு ஒத்துக்கிட்டான். இதை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவனுடைய எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ உண்மையான ப்ராப்ளம் என்ன தெரியுமா, அவனுடைய உண்மையான ப்ராப்ளம் சொல் பேச்சு கேளாமை. அவ்வளவு சொல்ற பேச்சு கேட்டுட்டா எந்த பிரச்சனையும் யாருக்கும் வரப்போறது கிடையாது. அவ்வளவுதான் விஷயம். நம்மளே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க, எதை செய்ய அதை செய்ய எதை செய்ய, நம்மளை திருப்பி திருப்பி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. எது வரைக்கும்? பா நீ சொல்றது நீ செய்யறப்பா போதும்ப்பா இனிமேல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு இல்லையா. இல்லைன்னா என்ன, பின்னாடி பின்னாடி வந்துட்டே இருக்கும், ஹண்ட் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா. அவ்வளோதான் விஷயம். ஸோ பகவத்கீதை அப்படிங்கிறது என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, எப்ப நம்முடைய ஆலோசனையும் கடவுளுடைய ஆலோசனையும் வேற வேறையா இருக்கோ then we are in trouble, then we are in problem. கடவுளுடைய ஆலோசனை என்னது? கடவுளுடைய ஆலோசனை என்னது? நம்முடைய நன்மையை பற்றி ஆலோசனை பண்றோம் கடவுள். ஆனா நாம என்ன தெரியுமா நினைப்போம், எனக்கு எது பிடிச்சிருக்குமோ அதை ஆலோசனை பண்றோம். நாம 2 விஷயம் இருக்கு, நமக்கு நல்லதுன்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கு. நாம் எதை ஆலோசனை பண்றோம்?
நமக்கு பிடிச்சதான் ஆலோசனை பண்ணுவோம். அப்பா அம்மா எதாவது ஆலோசனை பண்ணுவாங்க, நமக்கு நல்லது ஆலோசனை பண்ணுவோம். ஆனா நமக்கு நல்லது பிடிக்காது. பிடிக்காதது பிடிக்கிறது நமக்கு நல்லதா இருக்காது. இதுதான் பிரச்சனையே நமக்கு. ஸோ அப்பதான் என்ன வரும், அந்த தக்கப்போர் வரும். அப்பா அம்மா ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று சொல்லுவோம், வேணாம் வேணாம் சொல்லிட்டு முட்டிக்கிட்டு கடைசியில் எல்லாத்தையும் சுற்றிட்டு மறுபடியும் அப்பா அம்மா கிட்ட வந்து அப்பா கஷ்டம் அப்படின்னு நிற்கிறோம் இல்லையா? ஸோ ரீசன் என்னது, இதுதான் திங்கிங் தான், வே ஆஃப் திங்கிங் தான். ஸோ எப்போ நம்முடைய வே ஆஃப் திங்கிங் எப்போ யுனைட் ஆகுதோ ப்ராப்ளம் கிடையாது. அப்படிதான் இது ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது. தெரியுதா உங்களுக்கு? அப்புறம் என்ன பார்த்தோம், நம்ம ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தோம்? ரியலைசேஷன் ரொம்ப முக்கியம். பகவத்கீதை ரியலைசேஷன் தான் ரொம்ப முக்கியம், வெறும் நாலேஜ் முக்கியம் கிடையாது. அப்படி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஒருத்தருக்கு ப்ராப்ளம் ஏன் வருது? தாட் ப்ராசஸ் எப்ப சேஞ்ச் ஆகுதோ அப்பதான் என்ன வருது, நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது. நம்முடைய தாட் ப்ராசஸும் இந்த யூனிவர்சல் தாட் ப்ராசஸும் எப்ப ஒன்னா இருக்கோ அப்ப என்ன வராதுங்க, நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது. ஏன்னா யூனிவர்ஸ்ல நமக்குன்னு ஒரு நேச்சரோட தான் படைக்கப்பட்டிருக்கும். இப்ப நாய் அப்படின்னா நாய்க்குன்னு ஒரு நேச்சரோட தான் இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணிருக்கு, ஒரு நாயை படைச்சிருக்கு. நாயோட நேச்சர்ல இருக்கிற வரைக்கும் தான் நாய்க்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லது. நாய் திடீர்னுட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு சுத்தி கட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் போட்டுட்டு அது விளையாட ஆரம்பிச்சுட்டு என்ன ஆகும், அது சரியா வராது இல்லையா? வெறி பிடிச்சிக்குவா, எல்லாத்தையும் கடிச்சு வச்சு ரெண்டு வேணா பண்ணிடுவோம் இல்லையா? இது எல்லா உயிரினத்துக்கும் பொருந்தும். இப்ப மயில் நம்ம என்ன பண்றோம், தூரம் வந்து பாக்குறோம், மயில் என்ன பண்ணுது, தோகை விரிச்சு ஆடுது, நம்ம தூரம் வந்து பார்த்து போட்டோ எடுத்துக்கிறோம். திடீர்னுட்டு மயில் நீங்க பக்கத்துல வரும்போது காக்கிற மாதிரி கத்துது, மேல வந்து புரண்டு போட்டு கொத்துன்னு கொத்துது. என்ன பண்ணுவோம், நம்ம கூட ஓடி போயிடுவோம். மயில அப்புறம் தேசிய பறவையில இருந்து தூக்கி அடுத்த சிக்கன்ல போட்டுருவோம், இல்ல பிராய்லர்ல போட்டுருவோம் இல்லையா? அது அதோட நேச்சர்ல இருக்க வரைக்கும் தான் என்ன இருக்கும், அதுக்கு என்ன இருக்கு, மதிப்பு இருக்கு இல்லையா? காக்காவா இருக்க வரைக்கும் மதிப்பு இருக்கு. காக்கா போய் திடீர்னு வெள்ளை சுண்ணாம்புல உழுந்துட்டு வந்துட்டு நானும் வெள்ளையாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வான் என்ன சொல்லுவோம், அம்சத்தோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது காக்கா எங்க அங்க என்ன பண்ண அம்சம் மாதிரி கத்தாது, காக்கா தான் கத்தும் இல்லையா? ஸோ நம்முடைய நேச்சர்னு ஒன்று இருக்கு. நான் படைக்கும் போது நம்ம என்ன பண்றோம், இந்த மனிதனுக்குன்ட்டு ஒரு நேச்சரோட படைக்கப்பட்டிருக்கோம். எல்லா மிருகத்துக்கும் ஒரு நேச்சர் இருக்கு மாதிரி மனுஷனுக்கு ஒரு நேச்சர் இருக்கு. மனுஷனோட நேச்சர் என்ன சொன்னோம் நம்ம, அது ஞாபகம் பார்க்கலாம். எல்லா மிருகத்துக்கும் ஒரு நேச்சர் சொன்னோம்ல, அது போல மனுஷனுக்கு ஒரு நேச்சர் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். என்ன நேச்சர் இருக்கு? யோசிக்கிறது. வேற தபம் அப்படின்னு சொன்னோம். தபம் சொல்லி சொன்னோம். தபம்னா என்னது, மற்றவர்களுடைய நன்மைக்காக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிரமங்கள் தான் என்ன சொல்றோம், தபம் சொல்லி சொல்றோம். இது மனிதனுக்கு கேள்வி கேட்பது ஒண்ணு. பழைய கரெக்ட் அவர் பழைய லெசன்ல இருந்து பேசிட்டு இருக்காரு. பட் நம்ம லெசன் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி போயிட்டோம். யோசிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. பட் என்ன யோசிக்கணும் அப்படின்றது இல்ல. யோசிக்கணும் சொல்லியாச்சு. என்ன யோசிக்கணும், என்ன சாப்பிடலாம் இன்னைக்கு, என்ன பெட் போட்டு தூங்கலாம் இல்லையா, அந்த யோசனை கிடையாது. யோசனை எப்படிப்பட்ட யோசனையா இருக்கணும், மற்றவர்களுக்கு நாம் என்ன நல்லது பண்ண முடியும் அப்படின்ற யோசனை இருக்கும். அதான் தவம் சொல்லி சொன்னோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப எல்லாம் இருக்கட்டும்பா, நான் சொல்றது மனிதனுடைய மிக முக்கியமான குணம் சொல்லி சொல்றேன். மனிதனுடைய மிக முக்கியமான குணம் என்னது, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டியது. அந்த நன்மை செய்யறதா என்ன வரும், எல்லாமே உள்ள வந்துடும். மன்னிக்கிறது, நல்லது செய்யறது, யோசிக்கிறது எல்லாமே உள்ள வந்துடும். இது மனிதனுடைய குணம் சொல்லி சொல்றாங்க. இந்த குணத்தை, இந்த இழந்த குணத்தை நாம் எப்படி மறுபடியும் மீட்டு கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கான புஸ்தகம் தான் பகவத்கீதை. வேற ஒன்றும் கிடையாது. ஒரு காக்காவா எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, காக்காக்கு தெரியும். ஒரு நாய்க்கு எப்படி நாயா இருக்குன்னு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, நாய்க்கு தெரியும். ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் என்ன பண்ண மாட்டேங்குது, மனுஷன் எப்படி இருக்கணும்ட்டு தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? மற்ற மிருகத்தெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. மீனுக்கு நீங்க என்ன பண்ண சொல்ல தேவையில்லை, நீந்த சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. ஒரு காக்காக்கு பறக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. ஒரு பாம்பு கொத்துறதுக்கு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. அது அதனுடைய நேச்சர்லயே இருந்திருக்கும், பிளட்டே இருந்துடும், அது இயற்கையாக பண்ணிட்டு இருக்கும். ஆனா மனுஷனுக்கு மட்டும் இது கொடுக்கறதே இல்லை கடவுள். மனுஷன் மட்டும் என்ன பண்றாரு, ஃப்ரீயா விட்டாரு அவனை. ஏன் தெரியுமா ஃப்ரீயா விட்டாரு?
ஏன்னா மனுஷனுக்கு நான் சொன்ன மாதிரி புத்தின்னு ஒன்று கொடுத்துருக்காரு எக்ஸ்ட்ரா. ஸோ புத்தியை கொடுத்து கடவுளுக்கு என்ன தெரியுமா ஆசை? உங்களை வந்து ரோபோ மாதிரி கண்ட்ரோல் பண்ண ஆசை கிடையாது. கடவுள் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம்? எல்லாரையுமே பக்தர்களா படைச்சிட்டு எல்லாரும் கடவுளை வழிபடணும் அப்படின்னு சொல்லி படைச்சிருக்கலாம். ஸோ கடவுளுக்கு அது விருப்பம் கிடையாது. கடவுளுக்கு என்ன தெரியுமா விருப்பம்? நாம புரிந்து, நாம அவர் மேல அவரை பற்றி அறிந்து கொண்டு, நாம அவர் மேல ஒரு அன்பை வளர்த்து கொண்டு அவரை சென்றடையணும் அப்படின்னு ஆசை. இல்லை என்ன பண்ணலாம்? நம்மளே ஒரு மிருக இனத்தை போல படைச்சிட்டு நமக்கு இந்த நேச்சரை கொடுத்து எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்சிடலாம். பட் கடவுள் அந்த மாதிரி நம்மளை மட்டும் படைக்கல. மனுஷனுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கணும். மனித இனத்துக்கு மட்டும் என்ன பண்ணிருக்காரு? ஒரே ஒரு சின்ன இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்காரு. மிருக இனத்துக்கு என்ன கிடையாது? இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. நாயினா நாய் மாதிரி தான் இருந்தாலும், பன்றினா பன்றி மாதிரி தான் இருந்தாலும், குரங்குனா குரங்கு மாதிரி தான் இருந்தாலும். பட் மனுஷன் என்ன பண்ணலாம்? மனிதனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நாயாகவும் போகலாம், நாய் மாதிரி நடந்துக்கலாம், இல்லைன்னா தேவனை போலவும் நடந்துக்கலாம், இல்லைன்னா அசுரனை போல நடந்துக்கலாம், கடைசியில மோட்சம் அடையலாம். ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது மனித இனத்துக்கே கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. இங்க நீ என்ன பண்ண போற? மேல வர்றது உனக்கு ஆசையா, இல்ல மறுபடியும் கீழே போறதுக்கு உனக்கு ஆசையா அப்படின்னு என்ன பண்றாரு? செக் பண்றாரு. ஹிப்னடிசம் சொல்லி சொல்லுவாங்க. ஹிப்னடிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிப்னடிசம் என்ன பண்ணுவாங்க? மயக்கிடுவாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் என்ன பண்ணாருன்னா, பசங்க கத்திக்கிட்டே இருக்காங்க, சத்தம் போட்டே இருக்காங்க. என்ன பண்ணா? திடீர்னு எல்லாத்தையுமே ஹிப்னடைஸ் பண்ணிட்டாரு. ஹோல் கிளாஸ் ஹிப்னடைஸ் பண்ணிட்டாரு. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால போன பிரின்சிபல் பாக்குறாரு, ஏன்னா இந்த கிளாஸ் சத்தம் வந்துட்டே இருக்கும், கம்மன் இருக்காங்க பசங்க எல்லாம் அப்படின்னு பாக்குறாரு. மறுபடியும் பார்க்குறோம், மறுபடியும் போகும்போது அப்படியே எல்லாம் அமைச்சு சாரியா பார்த்துட்டு இருக்காங்க. இவர் சொல்றதெல்லாம் திரும்ப அப்படியே சொல்றாங்க. அவங்க பிரின்சிபல் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு. சும்மா சத்தம் போட்டே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டா? எல்லாத்தையுமே ஹிப்னடைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்க, கம்முனு வாய் சைலண்டா இருப்பாங்க, கிளாஸ் அப்படியே வருவாங்க, அப்படியே எதிர்த்து போவாங்க, சொல்றதெல்லாம் திரும்ப சொல்லுவாங்க, அப்படியே எக்ஸாம் எழுதுவாங்க, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே பிரின்சிபல் என்ன பண்ணிட்டாரு? அந்த டீச்சரை வெளில தூக்கி போட்டாரு. ஏன்னா அது ஒரு கிரைம் இல்லையா? ஒரு மனுஷனை நம்ம என்ன பண்ணக்கூடாது? கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஒரு மனுஷன் என்ன பண்ணலாம்? நம்ம எஜுகேட் வேணா பண்ணலாம், அவனை டிசிப்ளின் வேணா பண்ண வைக்கலாமே தவிர அவன் என்ன பண்ண நம்ம வலுக்கட்டாயமா இப்படி இருக்கணும்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்த கடவுள் என்ன பண்றாரு? மனிதனுக்கு மட்டும் கொடுக்குறாரு. மிருகத்துக்கு கண்ட்ரோலிங் நேச்சர் வச்சிருக்காரு, மிருகம் எப்படி இருக்கலாம்னு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. பட் மனுஷனுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு இண்டிபெண்டன்ஸை கொடுத்து வச்சிருக்காரு. இப்ப நீ சூஸ் பண்ணப்பா. மற்ற இனத்தில் நான் உனக்கு கொடுக்காத புத்தியே மனுஷனுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ மனித பிறவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நீ சூஸ் பண்ண. இப்ப நீ கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதான் நான் ஃபர்ஸ்ட் வார்த்தை சொன்னோம் இல்லையா? வேதத்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லி கொடுத்தோம் இல்லையா? என்ன சொன்னோம்? வேதத்தோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொன்னோம்? நம்ம இங்கிலீஷ்ல சொன்னா கூட பரவாயில்ல, தமிழ்ல சொன்னாலும் ஓகே தான். வேதத்துல ஃபர்ஸ்ட் வார்த்தைன்னு சொன்னோம்ல, therefore you should enquire about spiritual things. ஹலோ, என்னாச்சு? தூங்கிட்டு இருக்கீங்களா எல்லாருமே? சொன்னா ஞாபகம் இருக்கா இல்லையா? அதாதோ பிரம்ம ஜிக்யாசா சொன்னோம்ல, therefore you should enquire சொன்னோம் இல்லையா? சொல்லலையா? நானே நிறைய முறை சொல்லிட்டு என்ன வேற, நான் இப்ப ரெக்கார்டிங் தான் பண்ணி வைக்கிறேன். சரி, எனிவே அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை வேதம் என்ன சொல்லி கொடுக்குது? therefore you should enquire, கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ மனித பிறவிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம கொஸ்டின் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் இதற்கு மேல என்னுடைய ரியலைசேஷனை, என்னுடைய கான்சியஸ்னஸை எப்படி உயர்த்திக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல அந்த கான்சியஸ்னஸ் சரியா உபயோகப்படுத்தாம இன்னும் கீழே 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 நம்ம போகவும் செய்யலாம். இப்போ நீங்க நாய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன குட்டி நாய், அந்த குட்டி நாய் கிட்ட ஒரு பந்து தூக்கி போட்டுங்க, அது என்ன பண்ணும்? குட்டி ஒட்டி விளையாண்டு இருக்கும். நல்ல பெரிய நாய், அதுக்கிட்ட பந்து தூக்கி போட என்ன பண்ணும்? அது மறுபடியும் அதே மாதிரி தான் விளையாண்டு இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணாது? அதுல வந்து வித்தியாசம் இருக்காது. நாய் எப்படியும் அப்படிதான் இருக்கும், நாயா தான் இருக்கும். அது சின்னதா இருக்கும் போதும் ஒரு போஸ்ட் கம்பத்தை பார்த்தா காலத்து இருக்கும். ஒரு பெரிய காலம், ஒரு பெரிய நாய். நான் இப்ப ரீசெண்டா சென்னைக்கு போயிருக்கேன். அங்க சென்னையில வந்து வண்டி நிறுத்திட்டு போயிருந்தேன். நான் இந்த கடல் ஓரத்தில் நிறுத்திட்டு போயிருந்தேன். பெரிய நாய் ஒருத்தன் கூட்டம் வந்தான். ஏதோ பேய் மாதிரி இருந்துச்சு நாய். அவனும் பேய் மாதிரி வந்துட்டு இருந்தான் நைட்டு. அந்த நாயை கூட்டிட்டு போனான். யாரை கண்ட்ரோல் பண்ணாங்க? நாய் கூட்டிட்டு போகுது, நான் இங்க பாஸ் போறோம் வாடான்ட்டு நான் பின்னாடியே ஓடுறான். அந்த நாய்க்கு எவ்வளவு திமிர் இருந்தா
நான் எவ்வளவு காசு போட்டு வண்டி வாங்கி வச்சிருந்தா கரெக்டா அந்த வண்டி டயர்ல வந்து கால தூக்குது, போட்டு கல்ல எடுத்து அடிச்சு ஓட்டரை தூக்கிட்டு போறான்னு சொல்லிட்டு, நீ உன்னோட நாயா இருந்தா என்னோட வண்டியில ஏன்டா வந்து ஓட்டு. ஆக அது ஸ்ட்ரீட் நாயா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய வேல்யூபிளான நாயா இருந்தாலும் சரி, குட்டி நாயா இருந்தாலும் சரி, பெரிய நாயா இருந்தாலும் சரி, நாய் எப்படிதான் இருக்கும், நாய் மாதிரிதான் இருக்கும். பட் மனுஷங்களை மட்டும் பாருங்களேன், நம்ம கான்சியஸ்னஸ் வளர்ந்துட்டே இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், சின்ன சின்ன பொம்மை எல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருப்போம் இல்லையா. இப்போ உங்ககிட்ட யாராவது அந்த பொம்மையை கொண்டு வந்து கொடுக்குறாரு, இந்த ரிமோட் கார் வச்சு விளையாடு அப்படின்னா நமக்கு இப்ப அதுல என்ன வராது, பெருசா இன்ட்ரெஸ்ட் வராது. உங்களுக்கு வருதுன்னா நீங்க இன்னும் கான்சியஸ்னஸ்ல வளரல அப்படின்னு கொஞ்சம் புத்திசாலி என்ன பண்ணுவாங்க, அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. என்ன காரணம், அவருக்கு என்ன ஆயிடுச்சு, இப்ப கான்சியஸ்னஸ் வளர்ந்துருச்சு இல்லையா, நம்மளோட கான்சியஸ்னஸ் டெவலப் ஆயிருக்கு. அதனால சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு என்ன வராது, மேல நம்மளுக்கு ஆசை வர போறது, நம்மளுக்கு பெரிய விஷயங்கள் மேல ஆசை வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. இந்த ஒரு குணம் எங்கதான் இருக்கு, மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ மனிதர்கள் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய கான்சியஸ்னஸ் லெவல் நம்ம என்ன பண்ண முடியும், உயர்த்திக்க முடியும். மிருகத்தில் அதை உயர்த்திக்கவே முடியாது. நம்ம எங்க தெரிஞ்சுக்கலாம், பகவத்தினுடைய ஆரம்பத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பகவத்கீதை ஓபன் பண்ணமா, இன்னைக்கு ஓபன் பண்ணவா, ஓபன் பண்ணல. ஸோ கவர்லயே நம்ம என்ன பண்ணிட்டோம், இவ்வளவு வருஷத்தை கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வரும்போது எனக்கு எல்லாருமே நோட்ல எழுதி காட்டணும், நம்ம இன்னைக்கு எல்லாம் பேசணுமோ அட்லீஸ்ட் மெயின் பாயிண்ட்ஸ், பகவத்கீதையினுடைய மெயின் பாயிண்ட்ஸ், நான் சொன்ன விஷயத்த அட்லீஸ்ட் ஃப்ரம் த கவர் ஆஃப் பகவத்கீதா ஐ அண்டர்ஸ்டுட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் நம்பர் 1 2 3 4 5 6 எழுதி காட்டுங்க. அடுத்த வாரம் எழுதி காட்டினா தான் பிரசாதம் எல்லாருமே. ஓகேவா? பாலாஜி எல்லாரும் நோட்டு வாங்கிக்கணும். நோட் இருக்குல்ல, கொடுத்து வாங்கிருக்கீங்களா, வாங்கிருக்கீங்களா? சரி, ஏதாவது ஒரு டேட்டும் ஒரு பேனா கொடுத்துருங்க, எல்லாரும் எழுதி காட்டுங்க. எழுத முடியுமா, ரைட்டா இல்லை? நிறைய பேருக்கு எழுதி பழக்கமே போயிடுச்சு, எழுதுறதே பழக்கமே போயிட்டோம். என்ன பண்ணலாம், கொஞ்சம் எழுதி பழகலாம் நம்ம. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.